பாருங்க, நாங்க கடைசி கிளாஸ்ல என்ன கடைசி கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல ஒருவரது உடல் நலத்தை தீர்மானிக்கும் காரணிகள் அதுவரை பாத்தீங்கன்னா நாங்க பார்த்தது சார் இதான் சார் பார்த்தோம். இது உடற்திணை சுட்டியா பார்க்கல சார். இந்த மேல இருக்கிற ஒருவரது உடல் நலத்தை தீர்மானிக்கும் காரணிகள். இதான் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எழுதுன சொல்லி கொடுத்தீங்களா சார்? பாருங்க. எஸ்கி சார். சொல்லுங்க. எழுதுனதே கொடுத்தீங்களா? எழுத கொடுத்தேன். என்ன சார், நான் இப்பதான் சார் ஜாயின் ஆகுனேன். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். இப்பயா எழுத கொடுக்கலையா? இல்ல. மைக்கெல்லாம் மியூட் பண்ணுங்களேன். தேவைன்னா மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, இல்லாட்டி நான் மைக்கை மியூட் பண்ணி போட்டுருவேன். நீங்க மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு நான் மெசேஜ்ல பாத்துக்கோங்க. சரிதானே? ரைட். அப்ப நாங்க கடைசியா பார்த்தது ஒருவரது உடல் நலத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். அதுல போசனை மட்டத்தை பார்த்தோம், உடற்தகைமைகளை பார்த்தோம், நோய் எதிர்ப்பு சக்தி, அழகிய தோற்றம், சுறுசுறுப்பு, இதுகளை நாங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க வேண்டியது வந்து போசனை மட்டம். போசனை மட்டத்துல இருந்து பார்க்க போறோம். இந்த போசனை மட்டம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, போசனை மட்டம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி நபரினதும் போசனை நிலைமை போசனை மட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஒவ்வொரு தனிநபருக்குமே தனிப்பட்ட ரீதியிலான போசனை மட்டங்கள் இருக்கும். ஒண்ணு போசனை மட்டம் கூட இருக்கும், இல்லாட்டி போசனை மட்டம் குறைவாக இருக்கும், இல்லைன்னு சொன்னா போசனை மட்டம் வந்து சரியான அளவுல இருக்கும், இல்லைன்னு சொன்னா அந்த ஒபேசிட்டிக்கு போயிருக்கும். சரியா? அப்ப இந்த ஒவ்வொரு தனி நபரினதும் போசனை நிலைமை தான் போசனை மட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் எந்த அளவுக்கு போசாக்கா இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறாரு, அதை வச்சுதான் அவருடைய போசனை மட்டம் அப்படின்ற விஷயம் வந்து தீர்மானிக்கப்படுது. அப்ப இந்த போசனை மட்டத்துல பின்வரும் நிலைமைகள் காணப்படுது. அப்ப போசனை மட்டத்துல பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 நிலைமைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. போசாக்கற்ற நிலை, மந்த போசனை, மிகையூட்டம், போசனை குறைபாடு. போசாக்கற்ற நிலை, மந்த போசனை, டில்ஷான் உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க. நான் இப்பதான் சொன்னேன் மைக்க மியூட் பண்ண சொல்லி. சரியா? சார் மீட் பண்ணி தான் வச்சிருந்தேன். விளங்கல? மீட் பண்ணி தான் சார் வச்சிருந்தேன். என்ன சொல்லுங்க எனக்கு.
மைக் மீட் பண்ணிட்டு தான் சார் வச்சிருந்தேன். இல்ல மைக் மியூட் பண்ணாம தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப மைக்கை மியூட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு தான் சொன்னேன் மைக் மியூட் பண்ணிடலாம இருக்கும். சரியா? அப்ப போசா கற்ற நிலை, மந்த போசனை, மிகையூட்டம், போசனை குறைபாடு, இந்த 4 நிலைகள் தான் ஒரு தனி மனிதருடைய போசனை மட்டத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கு. சரியா? இத கொஞ்சம் எழுதுங்க குயிக்கா. எழுதிட்டா சொல்லுங்க. எழுதுறீங்களா? போ வெளிவிட்டு போந்தா எனக்கு பதில் ஹாஃபிஸ் அஹ்மத், உங்களோட மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணுங்க. ரைட் பிள்ளை எழுதிட்டீங்களா? சார் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நான் இப்பதான் சார் ஜாயின் ஆனேன். ரைட், ஓகே. எழுதுங்க. நான் இது மட்டும் தான் கொடுத்தேன். முஹாத், கேமரா ஆஃப் பண்ணுங்க. எழுதிட்டீங்களா? இல்ல சார் எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். ரைட், ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எழுதாதவங்க எழுதிடட்டும். இது எழுதணுமா? போ முஹாத் எழுதணும். முஹாத் எழுதிட்டேன் சார். ரைட். இன்னும் எழுதாத பிள்ளைகள் இருக்காங்க, எழுதிடட்டும். ஓகே சார். ஷமிகா. சார் எழுதிட்டேன். சரி. சார் எழுதிட்டேன் சார். ரைட் ரைட் ரைட். எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? மாத்தலாம். சார். சார் சார் நான் இப்பதான் சார் ஜாயின் ஆகுனேன் சார். பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு கிளாஸ்.
முகாத் பண்ணுங்க, கேமரா ஆஃப் பண்ணுங்க. முகாத், டில்ஷான் மைக் மியூட் பண்ணுங்க. ரைட், எழுதிட்டீங்களா பிள்ளை? எழுதிட்டேன் சார். ஓ சார். ஓம் சார். ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா மிகையூட்டம். மிகையூட்டம் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுடைய நாளாந்த உடற்செயற்பாடுகளுக்கு தேவையான அளவு உணவை விட அதிகளவான உணவினை உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய நிலைதான் இந்த மிகையூட்டு நிலைன்னு சொல்லப்படுது. அப்ப எங்களுடைய நாளாந்த உடலியல் செயற்பாடு, நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறோம், எங்க உடல் வந்து எவ்வளவு இயங்குது ஒரு நாளைக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க உணவை உட்கொள்ளணும். அதை தவிர்த்து நாங்க இயங்குறதை விட அதிகமாக உணவை நாங்க உட்கொள்ளும் போது, சரியா, நாங்க இயங்குறதை விட அதிகமாக எங்களுடைய உணவை நாங்க உட்கொள்ளும் பொழுது இந்த மிகையூட்ட நிலை வந்து எங்களுக்கு ஏற்படுது. சரியா, இந்த மிகையூட்ட நிலை காரணமாக என்ன விளைவு எங்களுக்கு ஏற்படும் பாத்தீங்கன்னா, இந்த தொற்றா நோய்கள் எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மிகையூட்ட நிலை காரணமாக. சரியா, நீரிழிவு நோய் வரும், புற்றுநோய், குருதி அமுக்கும், இந்த பிரஷர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய உடல் வந்து நல்லா பருத்து பருமனாகிடும், தடிச்சிருவோம், நல்லா தடிச்சிருவோம். சரியா, அப்ப இந்த இதெல்லாம் என்னத்துக்கு வருதுன்னு சொன்னா, நாங்க எங்களுடைய உடல் செயற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சாப்பிடுறது இல்ல. உடல் செயற்பாடு குன்றிடும், எங்களுடைய உணவு வந்து கூடிரும். இதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. சரியா, எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதிட்டீங்களா? இல்ல சார். இல்ல சார். எழுதுங்க. எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்ல சார். கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க, உங்களுக்கு நேரம் போகுது பிள்ளைங்க. முகாத், நீங்க மைக் ஆன் பண்ணாங்க, நல்ல பிள்ளை தானே.
தம்பி சத்தம் போட்டு இருக்காரு தானே? சரியா? ரைட். அடுத்து பாருங்க, போசனை மட்டத்தை அளவிடுவதற்கான அம்சங்கள். இந்த போசனை மட்டத்தை எப்படி அளவிடுறது? ஒரு ஒரு தனிநபர் வந்து சரியான போசனை அளவுல இருக்கிறாரா, அவற்றை உடம்புக்கு வந்து போசனை அளவு சரியா இருக்குதா, இல்லாட்டி குறைவா இருக்குதா, இல்லாட்டி மிகை ஊட்டமா, இல்லாட்டி அதிக நிறையா அப்படின்றத எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய உயரம். ஒரு தனிப்பட்ட நபர் தானே பார்க்க போறோம். அப்ப தனிப்பட்ட நபருடைய உயரம், அவர் 160 சென்டிமீட்டர் 165 சென்டிமீட்டர் இருப்பாரு. சரியா? அப்படின்னு நினைச்சா 1.6 மீட்டர் 1.65 மீட்டர் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அந்த உயரம் உடற்திணிவு சுட்டி. இந்த உடற்திணிவு சுட்டி எப்படி காண்றதுன்னா, உயரம் தர உயரம், அதன் மேல் திணிவு. திணிவுன்றது எங்களுடைய நிறை. எங்களுடைய நிறைய வந்து எங்களுடைய உயரம் தர உயரத்தால பிரிக்கும் பொழுது வரக்கூடிய விட உடற்திணிவு சுட்டியாக இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு. இந்த இடுப்பு சுற்றளவு எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் எங்களுடைய இடுப்பு சுற்றளவு, அதன் கீழ் எங்களுடைய உயரத்தை போட்டு நாங்க வகுக்கும் பொழுது வரக்கூடிய விதம் வந்து 0.5 விட குறைவாக இருக்கணும், இல்லாட்டி 0.5 இருக்கணும். அப்பதான் எங்களுடைய இடுப்பு சுற்றளவு சரியா இருக்கும். எங்க உடம்புல வந்து கொழுப்பு இல்லை அப்படின்னு அதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா உடற்திணிவு சுட்டி, BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஒருவரிடம் உயரத்துக்கு ஏற்ற திணிவு காணப்படுகின்றதா? அதாவது ஒரு 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 தனி நபர்கிட்ட அவர் வந்து எந்த அளவு உயரமாக இருக்கிறார், அந்த உயரத்துக்கேற்ற உடல் நிறை அவர்கிட்ட இருக்குதா அப்படின்றத வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், அளந்து பார்த்து கொள்ளணும். அதுக்குதான் இந்த உடற்திணிவு சுட்டி பார்க்குறது. சரியா? அப்ப ஒருவரிடம் அவருடைய உயரத்திற்கு ஏற்ற திணிவு காணப்படுகின்றதா, வெயிட் இருக்குதா என்பதனை அளக்கும் சுட்டியே உடற்திணிவு சுட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உடற்திணிவு சுட்டிய அளவிடுறதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, உயரமும் திணிவுன்னு சொல்லக்கூட எங்களுடைய உடல் நிறை, எங்களுடைய நிறைத்தான் அந்த திணிவுன்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப எங்களுடைய உடல் நிறைய எங்களுடைய உயரம் தர உயரம் இதால பிரிக்கணும். சரியா? இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. எழுதி முடிஞ்சு சார். எழுதி முடிச்சிட்டேன் சார். நான் இப்பதான் எழுத சொன்னேன். அவசியம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்பதான் எழுத சொன்னேன். அப்ப நான் படிப்பிக்கிறப்ப நீங்க எழுதிட்டு இருந்தீங்களா? படிப்பிக்கிறப்ப எழுதக்கூடாது. படிப்பிக்கிறப்ப எழுதுனீங்கன்னு சொன்னா நான் படிப்பிக்கிறது எப்படி விளங்கும்? நான் எழுத சொல்லுவேன் அப்படின்றதுக்காக படிப்பிக்கிறப்ப எழுதுறது இல்ல. சார் எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார்.
எழுதிட்டீங்களா? முடிச்சுட்டேன் எல்லா நிலையும் முடிச்சிட்டீங்களா? சார். இட் இஸ் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். இது பாருங்க, விரக்தியின் சுட்டியில் சமன்பாடு. சமன்பாடு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த விரக்தியின் சுற்று பாருங்க. சம திணிவு, அது வந்து கிலோகிராம்ல கொடுப்பாங்க. எத்தனை கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுடைய உயரத்தை வந்து சென்டிமீட்டர் கொடுக்கும். கொடுத்து உயரம் திணிவு உயரம், அதாவது உங்களுடைய வரக்கூடிய விடை வந்து 18.5க்கும் 22.9க்கும் இடையில். 18.5க்கும் 22.9க்கும் இடையில் என்பதை நம்ம வந்து சாதாரண நிலையில் இருக்கோம் சொல்லி. அப்ப அது சாதாரண நிலையில் இருந்து 10 மீட்டர். இது 18.5 விட குறைவாக இருக்கும் பார்க்கும்போது நாம வந்து குறைவான நிலையில இருக்கோம் சொல்லி கொஞ்சம் வயது இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசம். வயது சில பேருக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். இளமூதா பார்த்தீங்கன்னா அதிக நிலை அப்படின்னு சொல்லும்போது 22.9க்கு மேல இருக்கும்போது அதிக நிலை. 9க்கு மேல இருக்கிறது நிலை. இது இளமூதாவில் 26.5க்கு மேல இருக்கிறது பருத்தவரை அல்லது பருத்தவரை ஒபேசிட்டி. இதுதான் இது. நீங்க பேச கேட்குதா? பேச கேட்குதா? அப்ப பாருங்க, செம்மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது வந்து குறைவானது. பச்சை வந்து சாதாரண நிறை, இளமூதா வந்து அதிக நிறை, கடுமூதா வந்து பருத்த உடல். இப்படிதான் இந்த பிஎம்ஐல கணிச்சு அதுக்கான நிறங்களை போட்டு வச்சிருக்காங்க. சரியா, எழுதி கொள்ளுங்க அப்படி.
எழுதியாச்சு சார். சார் அனஸ் எழுதியாச்சு சார். எழுதி நோ சார். ஓ சார். கடைசி 2வது எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதி முடிச்சு எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். முடிச்சேன் சார். சார் எழுதிட்டேன் சார். அடுத்து பாருங்க, உடற்திணிவு சுட்டி அட்டவணைக்கேற்ப உடற்திணிவு சுட்டிகளும் அவற்றின் உடல் நிலைகளும். சரியா? இங்க போட்டிருக்கிறது பிள்ளைகள் உடற்திணிவு சுட்டியினுடைய சர்வதேச அலகு. நான் முதல்ல சொன்னது வந்து ஆசிய அளவீடு. சரியா? அப்ப இந்த உடற்திணிவு சுட்டி உடல்நிலை 30க்கு மேல இருக்குமாக இருந்தா மிகையூட்டம் அதிக நிற, அது வந்து படுமூதா நிறத்துல இருக்கும் 30க்கு மேல இருந்துச்சுன்னா. அடுத்து 25ல இருந்து 29.5க்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதிக நிறை, இது வந்து இளமூதா நிறத்துல இருக்கும். அடுத்து 18.5க்கும் 24.9க்கும் இடையில இருந்துச்சுன்னா சாதாரண நிலை, இது வந்து செம்மஞ்சள் நிறத்துல, சரி பச்சை நிறத்துல இருக்கும். 18.5க்கு கீழே இருக்குமாக இருந்து அது வந்து மெலிவு, அது வந்து செம்மஞ்சள் நிறத்துல இருக்கும். உடற்திணிவு சுட்டிகள் சுட்டி அட்டவணைகளுக்கு ஏற்ப உடற்திணிவு சுட்டிகளும் அவற்றின் உடல் நிலைகளும் நிறங்களும் சொல்லிட்டு. சரியா? எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டோம். நோ சார். இல்ல சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார்.
அடுத்து பாருங்க இடுப்பு சுற்றளவு. சரியா? பாருங்க இந்த இடுப்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடுப்பு சுற்றளவு எப்படி காட்டுறேன்னா சுற்றளவு சமன் எங்களுடைய இடுப்பு சுற்றளவு 28 30 36 38 அப்படின்னு சொல்லி எங்களுடைய இடுப்பு சுற்றளவு போட்டு அதுக்கு கீழே எங்களுடைய உயரத்தை போடணும். உயரத்தை போட்டு வகுக்கணும். அப்ப வகுத்து வரக்கூடிய விடை 0.5 அதற்கு குறைவானதாக காணப்பட வேண்டும். வகுத்து வரக்கூடிய விட 0.5 விட குறைவானதாக இருக்கணும். அப்பதான் எங்களுடைய உடம்புல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இல்ல, நாங்க ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்றதுக்கான தான் இந்த இடுப்பு சுற்றளவு காண்றோம். சரியா? இதை கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க குயிக்கா. எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். Finish. எழுதிட்டேன் சார். அவன் சின்ன பிள்ளைதானே ஒரு போட்டவன் போட்டு எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ சார். அடுத்து பாருங்க உடற்தகமை. உடற்தகமை அப்படின்றது என்னுடைய அன்றாட செயற்பாடுகளை நாங்க சிறப்பாக மேற்கொள்றதுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் உடற்தகமை அப்படின்னு சொல்லி கொடுத்து. உடற்தகமை என்னன்னா எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை நாங்க சிறப்பாக மேற்கொள்றதுக்கு, களைப்பு இல்லாம எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்றதுக்கு எங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட ஒரு தனிநபர்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் தான் உடற்தகமை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, உடற்தகமை காரணிகளை பாத்தீங்கன்னா வேகம், சார் சொல்லுங்க. இன்னைக்கு மேற்கொள்வதற்காக இது கொண்டு வருமா இல்ல இருக்கம்ட்டு வருமா? இருக்கம்ட்டு போட்டுக்குது. இருக்கும்னு போடுங்க.
சார் எழுதிட ரைட். எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிங்களா? finish sir. அடுத்து உடற் சமநிலை. கொஞ்சம் போடேல்மா சார், நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ரொம்ப சவுண்ட் கேக்குது சார். சரி எழுதுனா ஜெட் பாக்ஸ்ல மியூட் பண்ணுங்க. துவாரகன் போய் மைக்க மியூட் பண்ணுங்க. எழுதிட்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மைக் ஆன் பண்ண வேணாம் இனி யாரும். சரி, நான் மெசேஜ் பாக்குறேன். இனி பண்றேன்ல. அடுத்து பாருங்க உடற் சமநிலை. இந்த உடற் சமநிலை அப்படின்னு சொல்லப்படும் பொழுது உடற் சமநிலை செயற்பாடுகளின் போது களைப்படையும் உடல் விரைவாக பழைய நிலைக்கு திரும்புதல் உடற் சமநிலை எனப்படும். அப்ப நாங்க உடற் சமநிலை செயற்பாடுகளை நாங்க மேற்கொள்ற சந்தர்ப்பத்துல எங்களுடைய உடல் களைப்படையும். அந்த மாதிரி களைப்படையக்கூடிய எங்களுடைய உடல் சீக்கிரமாகவே பழைய நிலைக்கு திரும்புதல் தான் உடற் சமநிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உடற் சமநிலையை நாங்க சரியாக பேணுவதால கிடைக்கக்கூடிய பேணுவதால நாங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை இலகுவாக செய்யலாம். நாங்க எங்களுடைய உடற் சமநிலையை சரியாக பேணுவதன் மூலமாக எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை சரியாக இலகுவாக செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி நாங்க அந்த விளையாட்டு செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்கும் இலகுவானதாக இருக்கும். நாங்க சிறப்பாக எங்களுடைய துலங்கல்கள் அந்த விளையாட்டு செயற்பாடுகளை காட்டக்கூடியதா இருக்கும். சரியா? இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. சரி எழுதுற. ரைட், ஓகே. ஆப்விக்காக மட்டும் எழுதிட்டாரு. டில்சான் எழுதிட்டாரு. எழுதி முடிச்சுட்டா எஸ்ன்னு மெசேஜ் ஒன்று போடுங்க. இல்லாட்டி ஓகேன்னு போடுங்க. ரைட், எல்லாரும் எழுதிட்டீங்களா?
நோ சார். நான் சொன்னேன் மைக் ஆன் பண்ண வேணாம்னு சொல்லி. எழுதிட்டீங்களா எல்லாரும்? நான் அடுத்த போடுறேன். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பாருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து எங்களோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைவதனால பல்வேறுபட்ட நோய்கள் எங்களுக்கு ஏற்படுது. முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வரக்கூடிய நோயை வந்து இல்லாமக்கிறதுக்கு நாங்க டாக்டர்கிட்ட மறந்தெடுக்க முதல்லயே எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இது என்ன செய்யும் சொன்னா, வரக்கூடிய நோய் தாக்கத்தை, வைரஸ் தாக்கத்தை இது கட்டுப்படுத்தும். முதலாவது அதுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா தான் நாங்க வந்து என்ன செய்வோம், மறந்து எடுக்கணும். சரியா? அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைஞ்சிருக்கும் சந்தர்ப்பத்துல எங்களை வந்து தொற்றா நோய்கள் எல்லாமே பீடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரி, அப்ப எங்களுடைய உடல்ல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைவதனால எங்களுக்கு பல்வேறுபட்ட நோய் நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. அப்ப இதை நாங்க எப்படி இல்லாம ஆக்கலாம்னு பாத்தீங்கன்னா, சிறந்த போஷணை மட்டம். அப்ப எங்களுடைய போஷணை மட்டத்தை நாங்க சிறப்பாக வச்சுக்கொள்ளணும். சில நிறை போஷணை நாங்க வச்சுக்கொள்ளணும். கிரீன் கலர்ல நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள். எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் நல்லதா இருக்கணும். அதாவது காலையில வெள்ளன எழும்பணும், காலை சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்டுணும், பகல் சாப்பாடு டைமுக்கு சாப்பிடணும், நைட் சாப்பாடு டைமுக்கு சாப்பிடணும், நடக்கணும், குளிர்பானங்கள் குடிக்கிறதை நிறுத்தி கொள்ளணும், உடற்பயிற்சி செய்யணும். அப்ப இந்த மாதிரி எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் நாங்க சரியாக கடைபிடிக்கணும். அடுத்து ஒழுங்கான உடற்பயிற்சிகள். நாங்க உடற்பயிற்சியை வந்து சரியா செய்துட்டே போகணும். நீங்க சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது 40 நிமிடம் தொடக்கம் 60 நிமிடம் வரைக்கும் உங்களுடைய உடற்பயிற்சிகள் நீங்க மேற்கொள்ளணும். அதே பெரிய ஆட்களா இருந்தா 30 தொடக்கம் 40 நிமிடங்கள் அவருடைய உடற்பயிற்சி செய்யலாம். சரியா? அப்ப இப்படி எங்களுடைய உடலை வந்து நாங்க சீராக வைத்துக் கொள்வதன் மூலமாக எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்க வளர்த்துக் கொள்ளலாம். சரியா? எழுதிட்டேன் சார். எழுதிக் கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா?
எழுதிட்டீங்களா? ஓ சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ ஓ சார். சார். எஸ் சார். இல்லாட்டி இதை எழுதுங்க, விளங்கப்படுத்துறேன். சார். சொல்லுங்க. சார் இது உடல் நலமா சார், உள்ள நலமா? உளநலம். உள்ள நலமா. ஃபினிஷ் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ சார். இல்ல சார். இல்ல சார். எழுதல.
எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஆமா சார். எழுதிட்டோம் சார். ரைட், பாருங்க. உளநலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சவால் இருந்தது தான் இருக்கும். எனவே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு எங்களுடைய சமூகத்துல சிறப்பாக நாங்க வாழ்றது தான் உளநலம் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க வந்து எங்களுடைய சமூகத்துல சிறப்பாக வாழ்றோம். சரியா? அடுத்து இந்த உளநலத்தை பேணுவதற்கான பழக்க வழக்கங்கள், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் எங்கள்கிட்ட இருந்தா இந்த உளநலத்தை நாங்க சிறப்பாக பேணலாம்னு பாத்தீங்கன்னா, நாங்க விளையாட்டு செயற்பாடுகள் ஈடுபடணும். அப்ப எங்களுடைய மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்கும் நாங்க விளையாட்டு செயற்பாடுகள் ஈடுபடும் பொழுது. அதே மாதிரி ஆக்க செயற்பாடுகள்ல ஈடுபடுறது, புதிதாக சரி செய்து பார்க்கறது, பொழுதுபோக்கு செயற்பாடுகள்ல ஈடுபடுறது. நாங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை யோசிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மன அழுத்தம்லாம் ஏற்படும். அப்ப நாங்க இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அடுத்து எளிய வாழ்க்கை கோணம் ஒன்றை பேணுதல். நாங்க சிம்பிளா வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கை கோணத்தை பேணணும். அடுத்து நேர முகாமைத்துவத்தை பேணுதல். இந்த நேர முகாமைத்துவம் பேணாமை வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. சரியா? அடுத்து அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளல். யாராவது நல்ல விடயங்களை சொன்னா அமைதியா இருந்து அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். சரியா? அப்ப இதன் மூலமாக எங்களுடைய உடல் நலத்தை நாங்க சிறப்பாக பேணிக்கொள்ளலாம். பிள்ளை நாங்க மிகுதியை வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? குட் நைட். Bye. Good night, sir. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Bye bye. Thank you, sir. Excuse me, sir. சொல்லுங்க. சமன்பாடு சொல்லுங்க. உடற்கழிவு சுட்டியின் சமன்பாடு இருக்க காட்டுவீங்களா சார்? ஸ்கிரீன்ஷாட் அடிக்கணும். தேங்க்யூ சார். குட் லேட் ஆகி வந்தீங்க. குட் நைட் சார். Very much, sir. Thank you sir. குட் நைட். Congratulations sir. சரியா? Okay sir. Thank you sir. ரைட். ஓகே.